அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு. கும்பராசியில் சனியோடு கிரகங்கள் கூட்டணி. திடீர் ஜாக்பாட் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் புது கூட்டணி உருவாகுது. கும்பராசியில் சனி, சூரியன், புதன் கூட்டணி சேரப்போகுது. இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தினங்கள் இருக்கின்றன. இந்த மாதத்தில் யாருக்கு பண வரவு அதிகரிக்கும், செலவு வரும், திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு தேடி வரப்போகுது என்று பார்க்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசியை பற்றி தான். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் வீட்டில் பயணம் செய்வது ரொம்ப சிறப்பு. சனி 10ஆம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால பொருளாதார வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் உச்சமடையும் காலம் 9ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைவதால் காதல் வாழ்க்கை சுகமானதாக இருக்கும். திருமண சுபகாரியம் கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. அடுத்தது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான யோகம்தான். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஆசிரியர்களின் பாராட்டுதல்களை பெறுவாங்க. வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. சகோதரர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலம் சொத்து சுகம் ஏற்படும். மகர ராசியில் கிரகங்களின் கூட்டணி வெற்றியை தேடி தரப்போகுது. ஆலய தரிசனம் செய்வீங்க. ஆன்மீக பயணம் அற்புத மாற்றங்களை தரப்போகுது. குரு 12ஆம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம். தாராள தனவரவு உண்டாகி உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்கிறனால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்தணும். அதான் உங்களுக்கு நல்லது. பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கட்டும். தொழில் வியாபாரம் செய்வதற்கான எதிர்பார்க்கும் லாபங்களை பெற முடியும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி சேரும். கூட்டு தொழில் சிறப்படையும். பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். உத்தியோகஸ்தர்களும் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கிறதுல சிறு தடை தாமதம் ஏற்பட்டாலும் வரும் 13ஆம் தேதி முதல் சூரியன் 10வது வீட்டில் சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இருக்கும் இடத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த கடன்களும் வசூலாக்கி மன மகிழ்ச்சியை அளிக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிப்ரவரி மாதத்தில் தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் கிரகங்களின் கூட்டணியால் குதூகலமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் கல்வி, வேலை தொடர்பான முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் பெற காலமாக இருக்கும். உங்களின் நிதி அம்சங்கள் முன்பை விட வலுவானதாக அமைய வாய்ப்புள்ளது. புனித யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் முயற்சிகள் நிறைவேறும். தந்தை மற்றும் உறவினர்கள் மூலம் நன்மைகள் பெற்றிடலாம். உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் பல கிரகங்கள் பிப்ரவரி மாதம் அமர்கின்றன. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இனிமேல் நடந்து முடியும். வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் என்று இழுத்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக அமையும்.
மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். ரிஷபராசி என்பர்களே, உறவுகள், தொழில் மற்றும் நிதி உட்பட தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் சாத்தியமான மற்றும் அனுகூலமான வாய்ப்புகளுடன் ஒரு மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை அனுபவிக்கும் அதே வேளையில் மனநிலையை நிர்வகிப்பது தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களின் தரமான நேரத்தை செலவழிப்பது மற்றும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது வலுவான மற்றும் நிறைவான உறவுகளை வளர்க்கும். தொழில் செய்பவங்க தொழிலில் போட்டி குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்வதற்கு முன்னாடி சந்தை அபாயங்களை கவனமாக மதிப்பீடு செய்ய வேணும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருப்பினும் எச்சரிக்கையுடன் இருக்கிறது மற்றும் ஆரோக்கியமான பழக்கத்திற்கு பேணுவது அவசியமாகும். செலவினங்களை கட்டுப்படுத்தவும் எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் நீங்கள் எடுக்கும் மனப்பூர்வமான முயற்சிகள் பலனளிக்கும். தந்தையுடனான உறவை நீங்கள் புதுப்பித்து கொள்வீங்க. இதன் மூலம் உறவில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கலாம். அவர்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் உற்சாகத்தின் எழுச்சியை அனுபவிக்கலாம். தொலைதூர பயணம் மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு சாத்தியமான யாத்திரைகள் நீங்கள் மேற்கொள்ளலாம். குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்த கவலைகள் இருக்கலாம். காதல், குடும்ப உறவு. இந்த மாதம் உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்கள் மனைவி அல்லது துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சிறந்த தொடர்பு, அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையான அணுகுமுறை ஆகியவை உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த முக்கியம். தரமான நேரத்தை முதலீடு செய்வது மற்றும் உங்கள் பிணைப்பை வளர்ப்பது முக்கியம். இந்த காலம் உங்கள் உறவை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும் திறனை கொண்டுள்ளது. நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஒன்றாக ஈடுபடுவது உங்கள் உறவை மேலும் மேம்படுத்தும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே உள்ள ஈகோ குறையும் வாய்ப்புலாம் இருக்குது. ஏற்கனவே உறுதியான காதல் உறவுகளில் இருப்பவங்க திருமணத்தை நோக்கி அடுத்த படியை எடுத்து வைக்கலாம். சில சமயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். இருந்தாலும் சிறந்த தொடர்பு மற்றும் இணைந்து செயலாற்றும் விருப்பம் ஆகியவை எந்த ஒரு சவால்களுக்கும் தீர்வை அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையே தாம்பத்திய சுகம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். பல்வேறு துறைகளில் உள்ள வல்லுநர்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான மாதத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் செல்வாக்கு மிக்க நபர்களின் புத்திசாலித்தனமான ஆலோசனையால் வழிநடத்தப்படும் முதலீடுகள் மற்றும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான சரியான நேரத்தை வழங்குது. உங்கள் மனைவி அல்லது பங்குதாரர் மூலம் கூடுதல் வருமானம் பெறப்படலாம். அவர்களின் நல்ல அதிர்ஷ்டம் காரணமாக இருக்கலாம். மாத தொடக்கத்தில் மறைந்திருக்கும் மூலங்களிலிருந்தும் எதிர்பாராத நிதி ஆதாயத்திலிருந்தும் சாத்தியமாகும். அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது முதலீடுகள் மற்றும் பங்கு சந்தை ஊகங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கடன் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும். ஆன்மீக சடங்குகள், செயல்பாடுகள் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் தந்தை அல்லது குழந்தைகளுக்கான மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய செலவினங்களுக்காகவும் ஆன்மீக அல்லது யாத்திரை நோக்கங்களுக்காக நீண்ட தூர பிரயாணத்துடன் கூடிய தொடர்புடைய செலவினங்களுக்காகவும் தயாராக இருக்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். இந்த மாதம் டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள் போன்ற தொழில்களில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசிக்காரங்க தங்கள் தொழில் மூலம் செல்வாக்கு சம்பாதிக்கும் திறன் பெற்றவங்க. அவர்களின் திறமை மற்றும் படைப்பாற்றல் பொருளாதார வெற்றியை அடைவதற்கான சக்தி வாய்ந்த கருவிகளாக இருக்கும். அவர்களின் கனவுகள் யாவும் நனவாகும். தொழில் வல்லுநர்கள் நல்ல வளர்ச்சிக்கான சாத்தியமுள்ள ஒரு நம்பிக்கைக்குரிய மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்களின் தற்போதைய பணி பாத்திரத்தை பராமரிக்க அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு தேவை. அவர்களின் முதலாளி அவர்களின் பணியை பாராட்டினாலும் முன்னேற்றத்திற்கான பகுதிகள் குறித்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் வழங்கலாம். அமைதியாக இருப்பது, பலவீனங்களை ஒப்புக்கொள்வது மற்றும் பணத்தை வளர்ப்பது போன்ற கவனம் செலுத்துவது ஆகியவற்றில் முக்கியமானதாக இருக்கும். பணி தொடர்பான பயணங்களால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய திட்ட பொறுப்புகள் இந்த மாதம் உருவாகலாம். உயர்வுகள் அல்லது பதவி உயர்வுகள் தொடர்பாக பொறுமையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. சிலர் தங்கள் வேலையில் கணிசமான வளர்ச்சியை அனுபவிக்கும் போது கவலை மற்றும் அவர்களின் முதலாளியுடன் மோதலும் ஏற்படலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அவர்களின் இமேஜை சேதப்படுத்தும். இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க
ரிஷபராசிக்காரவங்க இந்த மாதம் மேலதிகாரிகள்கிட்ட தேவையற்ற உரையாடல்களை தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் சக ஊழியர்கள் பணியாளர்களால் சில சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் தொழில்முறை முன்னேற்றத்திற்கான உறுதிமொழியை கொண்டுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் ரிஷபராசிக்காரவங்களுக்கு முக்கிய சவாலாக இருப்பது தொழில் விஷயங்களில் முதலாளிகளுடனான ஈகோ மோதல்களை திறம்பட சமாளிக்கிறது தான். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். வணிக உரிமையாளர்கள் லாபகரமான மாதத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் சில ஆபத்தான முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாக மாறும். குறிப்பாக பெரிய மற்றும் லாபகரமான ஒப்பந்தம் நிகழும் சாத்தியம்லாம் இருக்குது. கடன்களை தீர்த்து செல்வத்தை கணிசமாக மேம்படுத்த இயலும். இந்த மாதம் கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் பணிச்சுமை காரணமாக அதிகரித்த அழுத்தம் காணப்படலாம். போதுமான ஓய்வு மற்றும் சுய பாதுகாப்பதற்கான உத்திகளை கண்டறிவது அவசியமாகுது. உயர் நிர்வாகம் மற்றும் உரிமையாளர்களிடமிருந்து சிறந்த வழிகாட்டுதல்கள் வணிகத்தில் நல்ல லாபத்தை உறுதி செய்யும். ஆவணங்கள் நிலையான எஃகு உற்பத்தி அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள வணிகங்கள் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் குறிப்பிடத்தக்க லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் வணிக கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் மூல பயோ ஒத்துழைப்புகள் மூலம் விரிவாக்கம் செய்வதற்கும் சாதகமான நிலைமையை வழங்குதே. புதிய கூட்டாளிகளை வருகைக்கு வளர்ச்சி முயற்சிகளுக்கெல்லாம் மேலும் துணை புரியும். தனிநபர்கள் சில புதிய வணிக முயற்சிகளை மறுசீரமைத்தல் மற்றும் ஆராய்தல் உள்ளிட்ட மாற்றங்களை செயல்படுத்த உந்துதல் பெறலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியத்தை பற்றி தான். நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நச்சுத்தன்மை மற்றும் முரண்பாட்டை உருவாக்கும் சூழ்நிலைகளிலிருந்து தங்களை தூர விலக்கி கொள்ள வேண்டாம். சிறிய பின்னடைவுகள் காரணமாக ஏற்படும் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவர்களின் நம்ம நலவாழ்விற்கு முக்கியமானது. ஒரு சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை பேண உதவும். மேலும் தொண்டை அழற்சிக்கு உடனடி மருத்துவ கவனிக்கிறத நாடுறது தான் பரிந்துரைக்கப்படுது. கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருள்களை உட்கொள்வதை கட்டுப்படுத்தணும். அதிக காய்கறிகளை தேர்ந்தெடுப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்களை பற்றி தான். சட்டம், நிதி நிலைமை அல்லது வணிக மேலாண்மை பட்டங்களை தொடரும் மாணவர்கள் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோருக்கு பொன்னான வாய்ப்புகள்லாம் கிட்டப்போகுது. பல்கலைக்கழக தேர்வுகள் மற்றும் விசா நேர்காணல் இரண்டிலும் சிறந்து விளங்கலாம். கல்வியில் சிறந்து விளங்க விரைவாக கல்வி கற்க சகாக்கள் வழிகாட்டல்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் விலை மதிப்பற்றதாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுத விரும்புவோர் வெற்றியை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் தங்கள் கல்வி இலக்குகளை அடைய நிலையான அர்ப்பணிப்பு முக்கியமானது என்றாலும் இந்த மாதம் ஒரு கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆரம்ப சில வாரங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. கவன சிதறல்கள் தடைகள்லாம் ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும். ஆராய்ச்சியை தொடரும் மாணவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானதாக இருக்கும். சில மாணவர்கள் ஆசிரியருடன் மோதல்களை சந்திக்க நேரிடலாம். அடுத்தது கல்வியில் சிறந்து விளங்க சனி பூஜை செய்யணும். அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தது சுப தேதிகளை பற்றி பார்க்க போகிறோம். 2, 3, 4, 5, 10, 11, 12, 13, 21, 22, 23, 24, 25 மற்றும் 29. அடுத்தது அசுப தேதிகளை பற்றி பார்க்க போகிறோம். 6, 7, 14, 15, 16, 17 மற்றும் 18. இது அசுப தேதிகளாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.